தடை போட்டாலும் பரவாயில்ல, இதை நடத்தியே ஆகணும்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி அவங்களுக்கு கீழே ஒரு தொண்டர் படையை உருவாக்கி அதுக்கு தலைவராக சுபாஷ் சந்திர போஸை போடுறாங்க. இதில் கடுப்பான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸும் அவரோட தொண்டர் படையும் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பெரிய பெரிய தலைஞர் ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ் அப்படின்றவங்களெல்லாம் பிடிச்சி 6 மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டனால இந்திய மக்கள் கடுப்பாயிடுறாங்க. தலைவர்களே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நடத்தியே ஆகணும்னு அந்த மாதிரிலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு 6 மாதம் போகுது. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிலை விட்டு வெளியே வராரு. அவங்க விட்டுட்டு போன அந்த இயக்கத்தை காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்காரு. என்னதான் காந்தி அந்த இயக்கத்தை விரிவுபடுத்தி வச்சுருந்தாலும் இடையில ஒரு சில காரணங்களுக்காக போராட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காரு. தொண்டர்கள் பல பேர் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கட்சியில் குழப்பங்கள் போயிட்டுருக்கிற டைமில் முன்னாடி ஜெயிலுக்கு போனார் இல்லையா சிஆர் தாஸ், அவர் வெளியே வந்துடுறாரு. அவரே காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் பதவி ஏற்றதுக்கப்புறமா மோதிலால் நேருவும்